இப்போ சாராயம் குடிக்கிறதுலையோ விஸ்கி பிராந்தி குடிக்கிறதுலையோ வராத கிக்கு இந்த போதை மருந்துகள் வரும். மாத்திரை அப்போ ரொம்ப ஃபேமஸ் நாங்கள் படிக்கிற காலத்தில். அதை போட்டுக்கிட்டோம்னா எவ்வளோ தான் இருக்குது அந்த மாத்திரை போட்டுக்கிட்டோம்னா ½ கழிச்சு ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும். காலுக்கு கீழே அப்படியே குழுன்னு ஒரு ஃபீலிங் வரும். நாங்கள் படித்ததெல்லாம் வந்து மதுவிலக்கு தீவிரமாக இருந்த காலத்தில் படித்தவங்க நாங்கள். அப்போ தான் எங்களுக்கு மதுவே சுலபமாக கிடச்சிது. போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனோம்னா க்ளீனாக வாங்கிட்டு வந்துடலாம். டேக்ஸ் கிடையாது. இவ்வளோ பெரிய பாட்டில் வாங்குவோம். ஃபுல் பாட்டில் 24 ounce. இப்போ இல்லை எத்தனை லிட்டர்னு தெரியாது. 24 ounce. அந்த ஃபுல் பாட்டிலே வந்து அப்போ வந்து 50 ரூபா 60 ரூபா தான். குடும்பமே தன்னை நம்பி இருக்குதுன்னு ஒரு ஃபெயிலியர் வர்ற மாதிரி வந்ததுன்னா அவங்க இந்த போதைப் பொருளுக்கு மாட்டிக்கலாம். குடும்பம் அந்த டென்ஷன், அந்த அழுத்தம், மன அழுத்தம் அதுலேருந்து வெளியே வரத்துக்கு எங்கள் மாதிரி ஆளுங்க குடிக்கும்போது எங்களுக்கு கொஞ்சம் குடுறா அப்படின்னு சொல்லி இது பண்ணாங்க. அதில் கொஞ்சம் பழகி போய் ஷேர் பண்ணிக்கிற வர்ற கொஞ்சோண்டு காசுலேயும் குடிக்கிற அளவுக்கு வர்றதெல்லாம் அப்போல்லாம் நடந்துக்கிட்டு. அந்த ரோட்டில் பாதி சொந்தம் அவங்களுக்கு. அத்தனை சொத்தையும் சொந்தக்காரன் அடிச்சுக்கிட்டு. படங்கள் விழுந்துருச்சு. கேவலமான படங்கள்லாம் நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மலையாள படங்களில் வந்து செக்ஸ் குயின் மாதிரி போட்டாங்க. அதுவும் எடுபடல. அதனுடைய விளைவு கடுமையான போதைக்கு அடிமையாகி கோமா ஸ்டேஜில் போய் 1 வருஷம் கோமாவில் இருந்தார். ரெட்ரோலோக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். இன்றைய மருத்துவ உலகம் நிகழ்ச்சியில் நம்முடைய இணைந்திருப்பவர் மருத்துவர் திரு காந்தராஜ் அவர்கள். வணக்கம் சார். சார், தமிழ்நாட்டில் தற்போது மிக அதிகமாக பேசப்படக்கூடிய ஒரு விஷயமாக பார்க்கப்படுது இந்த போதைப் பொருள். கடந்த சில நாட்களாக நடைபெற்று கொண்டிருந்த இந்த போதைப் பொருள் கடத்தல் 3300 கிலோ வரைக்கும் போதைப் பொருள் வந்து கடத்தியிருக்காங்க. ஹெராயின் அப்படின்னு ஏகப்பட்ட தேங்காய் துருவல், தேங்காய் பொடின்ற மாதிரியான பல விஷயங்கள் அதில் வந்து பேசப்படுது. இந்த போதைப் பொருள் அப்படின்றது என்னவா இருக்குது? இப்போ ரொம்ப அதிகமான புழக்கத்தில் இருக்கா? இப்போ பார்த்திங்கன்னா கஞ்சா போன்ற பொருட்கள்லாம் அதிகமான புழக்கத்தில் இருக்குது அப்படின்னு பேசப்படுது. இப்போ சமீபத்திய பேராக இருக்குது இந்த பெட்டமைன் அப்படின்ற ஒரு போதைப் பொருள் தான் அதிகமான பேசு பொருளாக இருக்குது சார். இந்த போதைப் பொருள் அப்படின்றது எப்படி உருவாகுது? இந்த பெட்டமைன் போன்ற போதைப் பொருட்கள் இதற்கு முன்னாடியும் இருந்திருக்கா, இல்லை இப்போ தான் அது வந்து உருவாகியிருக்கா சார்? போதைப் பொருளுங்கிறது ஆரம்ப காலத்தில் இருக்குது. கல்லுண்ணாமைன்னு 2000 வருஷத்துக்கு முன்னாடி வள்ளுவர் எழுதியிருக்காரு. அது எப்போவுமே மனுஷனுக்கு தேவைப்படுறது தான். ஒரு நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை, அது மன நிம்மதியை கிடைக்கிறதுக்கு ஒரு வழி போதை தான். தன்னை மறந்த ஒரு சூழ்நிலைக்கு போகிறதுக்கு போதை மருந்தை நம்ம பயன்படுத்துகிறோம். அது இன்றைக்கி நேரத்தில் இல்லை, எல்லா காலத்துலேயுமே உள்ளது தான். மிருகங்களுக்கு கூட அதுக்கு அடிமையாக இருக்குது. குரங்குகள்லாம் கண்டு குடித்த குரங்குன்னு சொல்லுவாங்க, கேட்டிருப்பீங்க. அது மாதிரி நிறைய இருக்குது. மிருகங்கள் கூட போதைக்கு அதுங்களுக்கு சில இலைகள்ல எல்லாம் போதை வரும். அந்த இலைகளை தேடி பிடிச்சி சாப்பிட்டு போதை இதான். அதனால் எல்லா பிராணிகளுக்குமே அந்த பழக்கம் இருக்குது. உடம்பை கெடுக்கிறதுங்கிறது ஒரு விஷயம், மூளையை கெடுக்கிறது பாதிக்கிறதுங்கிறது ஒரு விஷயம். பல்வேறு வகையில் உடல் நிலம் பாதிக்கப்படும், நரம்புகள் பாதிக்கப்படும், எல்லாமே பாதிக்கப்படும். அதெல்லாம் இருக்குது. என்ன இதில் முக்கியமாக நமக்கு வரக்கூடிய பிரச்சனை என்னன்னா, என்ன மாதிரி ஒரு கிழவன் குடிச்சிட்டு செத்து போனால் யாரும் கவலைப்பட மாட்டாங்க. உங்களை போன்ற வாலிபர்கள் ஒரு ஆரோக்கியமாக இருந்து ஒரு தொழில் வளர்ச்சி அது இது போல் பயனுள்ள மனிதர்களாக வாழ வேண்டிய பருவத்தில் போதைக்கு அடிமையாகி அவங்க உண்மையை உபயோகமில்லாமல் போகிறதுங்கிறது ஒரு நாட்டுடைய முன்னேற்றத்தையே பாதிக்கும். இதெல்லாம் மைண்டில் வச்சுக்கிட்டு தான் போதை வேண்டாம் நம்ம சொல்கிறோம். ரெண்டாவது, அந்த பழக்கத்துக்கு அடிமையாயிட்டாக்கா அல்பாயுசில் இறந்து போவாங்க. ஒன்றுத்துக்குமே லாய்க்கு இல்லாமல் ஒரு மனிதனை பிறந்ததோட எல்லாமே எதுக்குமே லாய்க்கு இல்லாமல் அழிஞ்சு போகிறதுக்கு காரணமாக இருக்கிறது போதைப் பொருள். அதனால தான் நம்ம அதை தடுக்கணுங்கிறோம். மரணம் மாத்திரம் இல்லாமல், ஆரோக்கிய குறைவு மாத்திரம் இல்லாமல் அவர்களால் சமூகத்துக்கு உபயோகமும் இல்லை. இதெல்லாம் அடிப்படையாக வச்சு தான் நம்ம வந்து போதைப் பொருள்களாங்கிறோம். நிறைய காலத்தில் இருக்குது. அந்த காலத்தில் கல், சுரர்கள் அசுரர்கள்ங்கிறாங்களே, உங்கள் சனாதனமே அதில் தானே சொல்லுது. அசுரர்கள்லாம் என்ன அர்த்தம்னா, சுரர்கள்னால் என்னன்னாக்கா சுறாபானம்னு ஒன்று உண்டு. சுறாபானங்கிறது நம்ம சாராயம். இந்த சாராயம் குடிக்கிறவங்களாம் சுரர்கள். குடிக்காமல் இருக்கான் பாருங்க, அவன்லாம் அசுரன். அவனை கெட்டவன்றது தான் சனாதனம். குடிக்காதவனை கெட்டவன் சொல்கிறது சனாதனம். அசுரன்னு சொல்லி சனாதனம். குடிக்கிறவனை தேவன்னு சொல்லும். சுறாபானம் தேவருடைய பானம். அதை வந்து அசுரர்கள் குடிக்கக்கூடாது. அந்த சாராயத்தை அசுரர்கள் குடிக்கக்கூடாது வச்சாங்க. ஆக சனாதன தர்மத்து பிரகாரம் குடிக்கிறவன் வந்து சுரன், கடவுள். குடிக்காதவன் அசுரன், கெட்டவன். அதுதான் சனாதனம். அதைத்தான் இப்போ நம்முடைய அரசாங்கம் ப்ரொமோட் பண்ணிக்கிட்டு இருக்குது. பல்வேறு வகையான மருந்துகள், ஆங்கில மருந்துகள் எங்கள் காலத்திலலாம் உண்டு, நிறையா இருந்தது. இந்த மாதிரி சில ட்ரக்ஸு
அதெல்லாமே வந்து அப்போல்லாம் நாங்கள் மாத்திரை அதெல்லாம் போட்டாக்கா அந்த போதைப் பொருள் இது பண்ணும்போது அதில் கிடைக்கிற ஒரு சுகம் இருக்குது பாருங்கள். அந்த சுகம் வந்து நீங்கள் சாதாரணமாக கிடைக்காது. தண்ணி அடிக்கிறத கூட கிடைக்காது. இப்போ சாராயம் குடிக்கிறதுலையோ விஸ்கி பிராந்தி குடிக்கிறதுலையோ வராத கிக்கு இந்த போதை மருந்துகள் வரும். மாத்திரை அப்போ ரொம்ப ஃபேமஸ் நாங்கள் படிக்கிற காலத்தில். அதை போட்டுக்கிட்டோம்னா எவ்வளோ தான் இருக்குது அந்த மாத்திரை போட்டுக்கிட்டோம்னா ½ கழிச்சு ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும். காலு கீழே அப்படியே குழுன்னு ஒரு ஃபீலிங் வரும். அப்படியே அப்படியே மிதக்கிற மாதிரி அப்படியே காலை தரையில் இருக்காமல் கொஞ்சம் ஒரு அடி மேலே இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங் இருக்கும். மிதக்கிற மாதிரி ஒரு ஃபீல், ஒரு மாதிரி ரிலாக்ஸ்டாக இருக்கும். மைண்ட் அப்படியே ரொம்ப காமாக இருக்கும். எதை பற்றியும் நினைக்கிறதெல்லாம் வரும். கண்ணில் அப்படியே விவிட் கலர்ஸ், விதவிதமான வானவில்லின் வண்ண ஜாலங்களுக்குறான அந்த கலர்லாம் இமேஜஸ் எல்லாம் வரும். நினைச்ச கற்பனையெல்லாம் நடக்கிற மாதிரி இருக்கும். அசல் வர்ச்சுவல் ரியாலிட்டிங்கிறாங்க. அசலாக நடக்கிற மாதிரியே ஒரு தோற்றத்தை உண்டாகும். அது ஒரு 2 to 3 hours 4 hours அது இருக்கும் அந்த எஃபெக்ட். அதுக்கப்புறம் அப்படியே தள்ளாடி விழுந்துருவோம். இது வந்து நாங்கள் படிக்கும்போது பொழுது போகலன்னா எங்கே வேணாலும் ஃப்ரீயாக கிடச்சி. அதாவது பீடா கடை டீ கடையிலலாம் கிடச்சி. மருந்து கடையில் தான் போய் வாங்கினேன். பீடா கடை டீ கடையிலாம் கிடச்சி. அந்த அளவுக்கு அந்த மாத்திரைகள்லாம் இருந்தது. அது மாதிரி தான் போட்டிங்கன்னா கண் அப்படியே விரிச்சுக்கிட்டு எவ்வளோ நேரம் வேணாலும் முடிச்சுக்கிட்டு இருக்கலாம். எவ்வளோ படிப்பெல்லாம் பயங்கரமாக ஆகிடும். அது ஒரு வகையான போதை. படிப்புன்னு எக்ஸாம் படிக்கணுன்னாக்கா அதை போட்டுக்கிட்டு இருக்கோம். ரிட்டாலின், டெக்ஸிட்ரின் இது போன்ற மாத்திரைகள்லாம் படிக்கிறதுக்கு மண்டையில் ஏறும்னு சொல்லிடணும் எல்லாம். அப்புறம் பெத்தினின் அதே மாதிரி தான். அதை போட்ட உடனே வலி அப்படியே நின்றுடும். யாருக்கு அதை நாங்கள் யூஸ் பண்ணுவோன்னா ப்ரீ மெடிக்கேஷனாக யூஸ் பண்ணுவோம். ஒரு ஆப்ரேஷன் பண்ணுறோன்னாக்கா அனிஸ்தீசியா கொடுக்கறதுக்கு, மயக்க மருந்து கொடுக்கறதுக்கு முன்னாடி பெத்தின் இன்ஜெக்ஷன் போடுவோம். பெத்தின் இன்ஜெக்ஷன் போட்டோம்னா அவங்களுக்கு ஒரு அந்த பயம் போயிடும். ஆப்ரேஷன் பற்றிய பயம் போயிடும். இப்போ அந்த உடம்பெல்லாம் ஒரு எதையும் தாங்குறேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஒரு வலியெல்லாம் தெரியாது, வேதனை எது இருந்தாலும் தெரியாது. அதுக்கப்புறம் அனிஸ்தீசியா கொடுக்கும்போது சுலபமாக ஏறும். அதனால பெத்திரின் இதெல்லாம் போட்டு பண்ணுவோம். ப்ரீ மெடிக்கேஷனும் யூஸ் பண்ணுவோம். கேன்சர் பேஷண்ட்ஸ், புற்றுநோய் பேஷண்ட்ஸ், அந்த நோயாளிகளுக்கு வலி கடுமையாக இருக்கும். தாங்க முடியாத அளவு அவங்க கொண்டுடுங்க டாக்டர்லாம் கெஞ்சுவாங்க. அவங்களுக்கு நாங்கள் வந்து பெத்திரின் போடுவோம். பெத்திரின் போட்டால் அந்த வலியை ஒரு 1 hour ரிலீஃப் கிடைக்கும். அவ்வளோதான் கிடைக்கும். அந்த வலிக்கு மற்ற நம்ம மாதிரி ஆட்கள் போட்டுட்டுனா ஒரு நாளே இருக்கும். கேன்சர் பேஷண்ட்டுக்கு 1 hour தான் அது எஃபெக்ட் இருக்கும். அந்த வலி அது போகும்போதே ஆரம்பிச்சிடுவாங்க. டாக்டர் மறுபடியும் போட்டிருக்கேன் டாக்டர். சரி எப்படியும் சாக போகிறாங்க, வலி இல்லாமல் சாகட்டும், நாங்கள் பெத்திரின் யூஸ் பண்ணுவோம். அதுக்கு தான் நாங்கள் பெத்திரின் அதிகமாக யூஸ் பண்ணுவோம். சில சமயங்களில் வந்து கர்ப்ப காலத்தில் கூட டெலிவரி டைமில் சில சமயத்தில் அதை பயன்படுத்தும். ஆனால் இதே மருந்து வந்து போதைக்கு பயன்படுத்துவாங்க. எங்கள் காலத்தில் ரொம்ப கூட படிக்கிற பசங்க பல பேர் வந்து இருக்காங்க. போய் மருத்துவமனைக்கு போனோம்னா யாரும் இல்லாத நேரத்தில் போய் அந்த ட்ரக் கப்போர்டை திறந்து அது அவ்வளோ சேஃபாக உள்ளே வச்சுருப்பாங்க. அப்படியே எப்படியா சமாளித்து திறந்து எடுத்துட்டு போய் விலைன்னு எடுத்திங்கன்னா அன்றைக்கி அதனுடைய விலை 50 காசு. ₹1 குறைச்சல் இவ்வளோ பெருசு இருக்கும். அதையே நீங்கள் வந்து இது ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் டாக்டர் ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் போனீங்கன்னா ₹5000. அவ்வளோ வித்தியாசம். அதுவே அந்த ஸ்பெஷலாக இருக்கும். அதில் தான் கையெழுத்து போட்டு கொடுக்கும். அப்போ தான் மருந்து கடையில் கொடுப்பாங்க. ஆனால் சில மருந்து கடைகளில் ₹5000 கொடுத்தோம்னா கொடுத்துருவாங்க. அது மாதிரி அப்போ அந்த பசங்க அந்த அடிக்ட்டு இந்த மாதிரி ட்ரக் அடிக்ட் ஆகிட்டாக்கா அந்த கஞ்சா இந்த போதையிலலாம் இருக்கவங்க வந்து அடிக்கடி சர்க்கரை சாப்பிடுவாங்க. வீட்டில் இருக்கிற பசங்க நடுராத்திரி எழுந்திரிச்சு போய் சமையல் ரூமில் சர்க்கரை அள்ளி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறான்னா போதைப் பொருளில் மாட்டிக்கிட்டு இருக்காங்க. அதேமாதிரி தண்ணி அதிகமாக நிறையா குடிப்பாங்க. தண்ணி குடிச்சிக்கிட்டே இருப்பாங்க. அப்புறம் சர்க்கரை அள்ளி நைட்டில் சாப்பிட்டாங்கன்னாவே எதனால் சார் சர்க்கரை அது நாக்கு வரலும். இது சர்க்கரை சாப்பிட்டாக்கா நல்லாயிருக்கும் போல இருக்கும். சர்க்கரை அள்ளி சாப்பிடுவோம். நிறைய சர்க்கரை தான். சாக்லேட்டில் தான் சாப்பிட மாட்டாங்க, சர்க்கரை தான் அள்ளி அப்படி சாப்பிடுவோம். அது மாதிரி வீட்டில் ஒரு பையன் யாராவது பண்ணாங்கன்னா நீங்கள் சந்தேகம். இதெல்லாம் இருந்தது. நரம்புகள் பூரா தளர்ந்து போகும். ஒரு காலகட்டத்துக்கு பிறகு மூளையிலேருந்து வர்ற எந்த இதுவுமே சரியாக வராது. கையெல்லாம் அப்படியே உளுந்து கிடக்கும், மூவ் பண்ணவே முடியாது. இது காலகட்டம் இருக்காது. ஒரு 2-3 வருஷத்தில் இதெல்லாம் வந்துடும். நரம்பு தளர்ந்து போய்ட்டு நடக்க முடியாது, நிற்க முடியாது, கண் திறந்து இருக்கும், சிந்திக்க முடியாது, எல்லாமே போய்டும். மூளையே இதாகிடுது இல்லை, தூங்குது இல்லை. முடிச்சுக்கிட்டு இருக்கிற மூளையே அதிகமாக நம்ம சரியாக இல்லை. இந்த மூளை தூங்க ஆரம்பிச்சிது. எந்நேரமும் அது போதையில் இருக்கும்போது எந்த நர்ஸும் சரியாக ஒர்க் பண்ணாமல் போகும்போது அவன் அரை தூக்கத்தில் கிடப்பான், அப்படியே தலை தொங்கிக்கிட்டு இருப்பான், அப்படியே போயிடுவாங்க. அதுக்கெல்லாம் இப்போ நிறையா மருந்துகள்லாம் வந்துருக்கு. இப்போது நிறைய அந்த மாதிரி விஷயங்கள் கிடைக்குதுல்ல சார்?
அது என்னென்னா கஞ்சா, இந்த மரிவானா, இது போன்ற போதை செடிகள், மூலிகள் மூலமாக வர்ற இதெல்லாம் மிக அதிகமாக விளையிறதே நாமக்கல், ராசிபுரம் இந்த ஏரியா தான். நாமக்கல்லேருந்து ரங்கூனுக்கு கனெக்ஷன் இருக்குது பர்மாவில், ரங்கூன்லேருந்து நேபாளுக்கு கனெக்ஷன் இருக்குது, நேபாளிலேருந்து நாமக்கல்லுக்கு கனெக்ஷன் இருக்குது. இது ஒரு ட்ரையாங்கிள், இது ட்ரக் ட்ரையாங்கிள்னு பேர். இது அப்படியே ரங்கூனுக்கு நேராக போகுது. அப்படியே கஞ்சா பயிரிட்டு நாமக்கல்லில் வந்து ஒரு பணப்பயிர் மாதிரியே போடுவாங்க. இப்போ நான் இந்த ஊரை சேர்ந்தவன் தான். நான் சேலம் நாமக்கல் ஏரியாவிலலாம் சக்கரவள்ளி கிழங்கு போட்டாங்கன்னாவே அது கீழே கஞ்சா தான் இருக்கும். அது இவ்வளோ உயரம் வருவோம், கீழே கஞ்சா தான் இருக்கும். அங்கெல்லாம் நீங்கள் தடுக்கவே முடியாது. ஏன்னா மலைப்பிரதேசம் சுற்றி மலை பூரா கஞ்சா. அதை அப்படியே பறித்து இது பண்ணிட்டு போகலாம். சாராயம் காய்ச்சல் சேலத்தில் நீங்கள் தடுக்கவே முடியாது. எங்கள் தோட்டமெல்லாம் வந்து நாமமலை, அந்த குமரங்கரு, அது கீழே அடிவாரத்தில் தான் எங்கள் தோட்டம், எங்கள் தாத்தா தோட்டமெல்லாம் அங்கே தான் இருக்குது. காலையில் பார்த்திங்கன்னா விவசாயத்துக்கு வர்றவனை விட கெரசின் டின்னை எடுத்துக்கிட்டு மலை ஏறுவானுங்க. ஏறி சாராயம் காய்ச்சி சாயந்தரம் காய்ச்சி கீழே கொண்டு வந்து மார்க்கெட்டுக்கு கொடுத்துருவாங்க. போலீஸ் வந்தோன்னா மலையிலேருந்து பாறை உருட்டி விடுவாங்க. போலீஸ் ஓடி போடும், போகவே முடியாது, கிட்டே போக முடியாது. பாதி எல்லாம் கரடு தான், ஒரு 1000 அடி 1500 அடி உயரம் தான். எதாவது வந்தீங்கன்னா பாறையை உருட்டி விட்டுருவாங்க, ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால தான் சொல்லுவாங்க சேலத்தில் வந்து மதுவிலக்கை கொண்டு வரவே முடியாது அப்படின்னு. சுற்றி மலை, சேலம் டவுனு சுற்றி மலை, அங்கே நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது. என் மலையில் எந்த ஏரியாவில் அவன் காய்ச்சறானே கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் அது மாதிரி ஒரு டோப்போகிராஃபி இருக்கிற ஊரில் இதெல்லாம் கஷ்டம். தடுக்கிறதுக்கு எவ்வளோ முயற்சி பண்ணுறாங்க, ஏன் தடுக்கணுங்கிறது அடுத்த கேள்வி. இப்போது சொல்லப்படுகிற இந்த பெட்டமைன் அப்படின்ற ஒரு குறிப்பிட்ட இந்த போதைப் பொருள் வந்து அதிகப்படியான பாலியல் தூண்டலை வந்து இது வந்து கொடுக்குது அப்படின்ற மாதிரியான தகவல்கள் வருது சார். இது அதுக்கு மட்டும்தான் பொருந்துமா, இல்லை மற்ற எல்லா போதை? இல்லை, எல்லா மருந்துகள்லையுமே அது ஒரு நம்பிக்கை. இப்போ குடித்தா கற்பழிக்கலாம், குடித்தா கொலை பண்ணலான்லாம் சொல்கிறாங்க. நான் ஒரு காலத்தில் நிறைய குடிப்பேன். இப்போ குடித்தா எனக்கு என்ன ஆகுன்னா தலை சுற்றிக்கிட்டு தூக்கி தாங்க எடுத்துருக்கேன். எனக்கு எந்த ஒரு அந்த வேகமோ ஒருத்தனை அடிக்கணுங்கிற முரட்டுத்தனமோ எதுவுமே வந்ததில்லை. நானும் குடிச்சுவிட்டு சரி உதைக்கலாம் எதுக்கலான்னு பார்த்தாக்கா நல்லா தூக்கம் தான் வந்தது. எப்படி எனக்கு ஒன்றுமே, மேபி அது உங்கள் நேச்சராக இருக்கணும். என்னுடைய இது சரியாக வரல. என் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் அப்படி தான் இருந்தாங்க. என் ஃப்ரெண்ட்ஸுங்க நாங்கள் எப்போவுமே ரொம்ப தொந்தரவு பிடிச்ச பசங்கன்னு பேர். ஹாஸ்டலில் எங்கே ஒரே ரகலை படிக்க விட மாட்டானுங்க, நியூசன்ஸுங்கிற அளவுக்கு எங்கள் பேர் இருந்தது. நாங்கள் ரொம்ப அமைதியாக உட்காந்துட்டு இருக்கோம், நாங்கள் தண்ணி அடிச்சிருக்கோம். நாங்கள் காந்தராஜ் குவைட்டாக உட்காந்துருக்காண்டா, தண்ணி அடிச்சுட்டான் போட்டுருக்கு, சமத்தி அடிச்சிருக்கான் போட்டுருக்கு, போவாதீங்கன்னுவாங்க. அது மாதிரி அதாவது தண்ணி அடித்தா நல்லா, ரொம்ப தண்ணி அடித்தா ரொம்ப அமைதியாக இருக்கும். என் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருமே அப்படி தான். தண்ணி அடிச்சிட்டோம்னா எங்கள் ரூமே குவைட் ஆகிடும். தெரியும் அந்த 3 ரூம்லேயும் சத்தமே வரலடா தண்ணி அடிச்சானு போட்டிருக்கு. அதாவது சினிமாக்களில் காட்டுறதோ படங்களில் காட்டுறதோ இதெல்லாம் அசல் வாழ்க்கையில் எனக்கு அது நடந்ததே இல்லை. ரொம்ப குவைட்டாக பட்டு தூங்கிடுவேன். ஆனால் பலகீனமாக இருக்கும். ஒரு மறுநாள் பார்த்திங்கன்னா ஒரு வேலையும் செய்ய முடியாது, அடித்து போட்ட மாதிரி கிடக்கும். தூக்கமும் ரொம்ப பெருசாக வராது எனக்கு அதெல்லாம். அப்புறம் தான் பார்த்தேன் என்னத்த யூஸ், செலவுக்கு செலவாகுது, லாபத்தையும் காணும். செலவுன்னா என்ன செலவு, குடிக்கிறதுக்கு 10 ரூபா செலவாகுதுன்னா அதுக்கு சைட் டிஷ்ஷுக்கு 1000 ரூபா செலவாகும். இதுக்கு கெஸ்ட் ஆர்டிஸ்ட்டுக்கு வந்துடுவானுங்க. அவனுங்களுக்கு எப்படி தான் மூக்கில் வைக்கணும்னு தெரியாது. பாட்டில் திறப்போம், அது வரலும் பேசாத ஃப்ரெண்டெல்லாம் வந்து பேச ஆரம்பிப்பான். இப்போ நின்றுக்கிட்டே இருப்பான். இது நல்ல சரக்குல இது சரி இளவு எடுத்து குடிச்சிரு, இந்த கஸ்ட்டுகளுக்கு ஊற்றியே காலி ஆகும். அது மாதிரி படிக்கிற காலத்தில் இதெல்லாம் ஒரு குஷின்னு வச்சுங்களேன். இதெல்லாம் இருந்தது. பொழுதுபோக்கு குடித்தோம். அதில் அடிக்ட் ஆனவன்லாம் இருந்தான். பாலசுப்ரமணியம் ஒரு கிளாஸ் ஜூனியர் பையன், ஓவராக குடித்து செத்தே போனான். அதெல்லாம் நடந்தது நிறைய. படிக்கிற காலத்தில் போதைக்கு பெத்திரின் அடிக்டில் செத்து போன பசங்க இருக்காங்க. அதே மாதிரி மார்ஃபியா எஃபெக்டில் இந்த மாதிரி சாராயம் குடித்து செத்து போனாங்க நிறையா இருக்குது. படித்த காலத்தில் அதெல்லாம் இருக்குது. இப்போது இந்த சமீபத்தில் இந்த கடந்த சில நாட்களாக நடந்திருந்த ஜாஃபர் சாதிக்னு சொல்லப்படுகிற அந்த சினிமா தயாரிப்பாளர் மற்றும் திமுகவின் அயலக அணி அமைச்ச துறையில் இருக்க ஒரு நபரை இருந்து சினிமா துறையிலேருந்து இந்த சம்பவம் செஞ்சுருக்காரு. அப்புறம் அமீருக்கும் இதுக்கும் தொடர்பு இருக்குன்ற மாதிரியான சம்பவங்களுக்கு இதுக்கு இதே மாதிரி நடந்திருக்கா சார்? அது கிடைச்சிட்டாங்கன்னு பிடிச்சிட்டிங்க, கிடைக்காதவன் எல்லோரும் தான் குடிக்கிறான். ஏன் குடிக்கிறது இல்லை, இவங்க மாட்டிக்கிட்டாங்க. அவ்வளோ போலீஸ் கணக்காட்டுறதுக்காக அப்பப்போ சில பேரை பிடிப்பாங்க. இதெல்லாம் நடக்கிறது தெரியும், எல்லாத்துக்கும் தெரியும். இன்னும் சொல்லப்போனால் ஒரு காலத்தில் எங்களுக்கு நாங்கள் படித்ததெல்லாம் வந்து மதுவிலக்கு தீவிரமாக இருந்த காலத்தில் படித்தவங்க நாங்கள். அப்போ தான் எங்களுக்கு மதுவே சுலபமாக கிடச்சிது. போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனோம்னா க்ளீனாக வாங்கிட்டு வந்துடலாம். டேக்ஸ் கிடையாது,
இவ்வளோ பெரிய பாட்டில் வாங்குவோம், ஃபுல் பாட்டில் 24 24 ounce. இப்போ இல்லை எத்தனை லிட்டர்னு தெரியாது, 24 ounce. அந்த ஃபுல் பாட்டிலே வந்து அப்போ வந்து 50 ரூபா 60 ரூபா தான். கல்யாணி பேரெல்லாம் குடித்தோம்னா படு கிக்கு வரும், 13 ரூபா. இன்றைக்கி 13 ரூபாய்க்கு எதுவும் வாங்க முடியாது. வரி கிடையாது, டேக்ஸ் கிடையாது, ஃப்ரீயாக இருக்கும், ஈஸிலி அவைலபிள். மது விலக்கு ரத்து பண்ணானுங்க, கடையை திறந்தானுங்க, விலை ஏறி போச்சு, கட்டுப்படி ஆகும். நாங்கள் எங்கள் மாதிரி ஆளுங்களாம் அதுக்கப்புறம் குடிக்கிறது விட்டோம், கட்டுப்படி ஆகலன்னு விட்டோம். புதுசாக குடிக்கிறவங்க தான் ஆரம்பித்தான அப்படியே குடிச்சிக்கிட்டு இருந்தவங்களும் நிறுத்திவிட்டோம். அடுத்த இருந்தோம். இந்த போதைப்பொருள் அப்படின்றது இந்த மாணவர்களுக்கு வந்து அதிகமான பழக்கம் ஏற்படுது, இளைஞர்கள் பக்கம் அதிகமான பழக்க வழக்கம் ஏற்படுது, தீய பழக்கங்கள் ஏற்படுதுன்னா இது எல்லா பக்கத்திலுமே தான் இருக்குல்ல சார்? இது சினிமாவிலும் அதுதான் சொல்கிறேங்களே. படிக்கிற காலத்தில் மருத்துவக் கல்லூரியில் என்ன பிரச்சனைன்னா, எங்கள் காலத்தில் ஏழை மாணவர்கள் தான் மருத்துவக் கல்லூரியில் வச்சாங்க. வசதியானவங்களும் மருத்துவக் கல்லூரிக்கு வரமாட்டான். இன்றைக்கி கோடீஸ்வரம் தான் மெடிக்கல் காலேஜுக்கு வர முடியும். நீங்களும் நானும் நினச்சி கூட பார்க்க முடியாது. என் பையன் +2 சரியாக மார்க் வாங்கல, ரொம்ப டல் அடிச்சுட்டு வந்து நின்னா, அப்பா எப்படி சரியாக இல்லைப்பான்னா, நான் அவனை காட்டி பிடிச்சிக்கிட்டு இது பண்ணி, இதை விட சந்தோஷமான செய்தியே கிடையாதுறான்னு இதப்பா திட்டுவேன்னு பார்த்தேன். நீ பாட்டுக்கு நல்ல மார்க் வாங்கிட்டு வந்தீங்கன்னா என்ஜினியரிங் சேரணும், மெடிக்கல் சேரணும்னு சொன்னால் நான் காசுக்கு எங்கடா போவேன்? கற்பனைக்கு அப்பாற்பட்டது. மெடிக்கல் கிளாஸெல்லாம் மெடிக்கல் காலேஜ் இன்ஜினியரிங் காலேஜ் நினச்சி கூட பார்க்க முடியாது. எங்கள் காலத்தில் எங்கள் மாதிரி ஆட்கள் தான் வசதியான, அதான் மிடில் கிளாஸ். எங்கள் மாதிரி ஆட்கள் ஹேண்ட்ஃபுல், ஒரு 10 20 30 பேர் தான் தெரியும். மற்றவெல்லாம் அவன் படிச்சுட்டு போய் தான் குடும்பத்தை காப்பாற்றணும். அந்த மாதிரி பசங்க டென்ஷனில் இருப்பானுங்க. பாஸ் ஆகலைன்னா போச்சு, ஒரு அட்டெம்ப்ட் ஃபெயில் ஆகிட்டாக்கா ஐயோ இன்னும் 6 மாதம் தள்ளி போகுதே, அப்படி இருப்பானுங்க. ஃபெயில் ஆகவே கூடாதுங்கிற அளவில் படிப்பானுங்க. ஏன்னா அவன் தான் போய் குடும்பத்தையே காப்பாற்றணும். அந்த மாதிரி காலம் அது. அப்போ நாங்கள் எங்கள் மாதிரி திமிர் பிடிச்சவங்கன்னா தண்ணி அடிக்கிறது, இன்னடி ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி கூட இருக்காதுங்க. படிக்கிற நேரத்தில் ஸ்போர்ட்ஸுக்கு போனோம்னா இதை சம்பாதிக்குமா, குடும்பமே அவங்கள நம்பி இருக்கும். அந்த மாதிரி இருந்து மெடிக்கல் காலேஜ். இன்றைக்கி பென்ஸ் காரில் வரவனா ஆடி காரில் வரவங்க தான் மெடிக்கல் காலேஜுக்கு வர முடியுங்கிற மாதிரி மாற்றி விட்டாங்க. நீட் தேர்வெல்லாம் கொண்டு காலி பண்ணிட்டாங்க. அன்றைக்கி இருந்த சூழ்நிலையில் எங்களுக்கு எங்கள் மாதிரி சில பேர் தான் இந்த மாதிரி இதெல்லாம் இருந்தோம். அந்த மாதிரி அந்த சொன்ன அந்த அந்த லோ இன்கம் குரூப் மாணவர்கள் குடும்பமே தன்னை நம்பி இருக்குதுன்னு ஒரு ஃபெயிலியர் வர்ற மாதிரி வந்ததுன்னா அவங்க அந்த போதைப் பொருளுக்கு மாட்டிக்கலாம். குடும்பம் அந்த டென்ஷன், அந்த அழுத்தம், மன அழுத்தம், அதுலேருந்து வெளியே வரத்துக்கு எங்கள் மாதிரி ஆளுங்க குடிக்கும்போது எங்கள் கொஞ்சம் குடுறா அப்படின்னு சொல்லி இது பண்ணாங்க. அதில் கொஞ்சம் பழகி போய் ஷேர் பண்ணிக்கிற வர்ற கொஞ்சோண்டு காசுலேயே குடிக்கிற அளவுக்கு வர்றதெல்லாம் அப்போல்லாம் நடந்துக்கிட்டு இருந்தது. சினிமாவில் இது எவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி? சினிமாவில் அதுதான், ஒரு படத்துக்கு இன்னொரு படத்துக்கு மத்தியில் நீங்கள் வந்து நிரந்தர தொழில் இல்லையா அது. இந்த படத்தில் நான் சூப்பர் ஹிட்டு, அடுத்த படம் வர்றவரை நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அடுத்த படம் புக்காகலைன்னா முடிஞ்சு போச்சு. ஒரு படம் ஃப்ளாப் ஆச்சுன்னா என்னுடைய மார்க்கெட் போச்சு. அப்போ என்ன ஆகுது, இருந்த புகழ் அத்தனை அப்படியே ஜனம் வந்து அப்படியே கூட்டமாக நின்றுட்டு இருந்து யாருமே வராமல் நிற்கும் போது என்ன ஆகுது, இதிலேருந்து வெளியே வரதுக்கு என்னடா வெளினாக்கா தன்னை மறந்து எடுத்துக்கிறதுக்கு குடிக்கிறதுக்கு. அப்படியான நடிகர்கள் நிறைய பேர். ஒரு நிகழ்ச்சி, ஒரு படத்தினுடைய ப்ரீவியூ ஷோ, ரஜினிகாந்த் நடித்த படம், அதை தயாரிப்பாளர் எங்களை கூப்பிட்டுருந்தார். நான் போயிருந்தேன். அப்போ கராத்தே மணி என்னுடைய கிளாஸ்மேட், அவர் அப்போ தான் பட உலகில் நடிக்கிறதுக்கு வந்திருக்காரு. நடிகராக அறிமுகம் ஆகிட்டார். என் கூட நிற்கிறது ஜெமினி கணேசன் நிற்கிறாரு, கராத்தே மணி நிற்கிறாரு. அந்த ஃபிலிம் சேம்பரில் தான் அந்த இது நடக்குது. அந்த ஜெமினி மேம்பாலம், அண்ணா மேம்பாலம் இதில் அந்த வந்து பார்க்குறாங்க, எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ரஜினி போகிற பக்கமெல்லாம் க்ரௌடு போகுது. என் கூட ஒரு காலத்தில் சூப்பர் ஸ்டாராக இருந்த ஜெமினி நிற்கிறாரு. கராத்தே மணி அப்போ தான் சினிமாக்குள்ளார நுழையிற. அப்படி சொன்னேன், சினிமாங்கிறிய, நம்மெல்லாம் மேட்னி ஷோவுக்கும் மார்னிங் ஷோவுக்கும் அடித்து உளுந்து டிக்கெட் வாங்கி பார்த்து அந்த காதல் மண்ணை என் கூட நிற்கிறாரு. புதுசாக வந்த ரஜினி, கூட்டம் எப்படி போகுது பார்த்தியா, அதுதான் சினிமா. அரை மணி நேரம் வாழ்க்கை, அதுக்கப்புறம் வாழ்க்கையே போகுது. அந்த மாதிரி போச்சுன்னா அந்த இது தாங்காமல் ஐயோ அந்த பாப்புலாரிட்டி போயிடுச்சு, இனிமேல் நமக்கு எது. அப்போ வந்து வெளியே வர்றதுக்கு அந்த இதுலேருந்து அந்த டிப்ரெஷன்லேருந்து வெளியே வர்றதுக்கு அவங்க போகிறது வந்து. அப்படி இருந்த நடிகர் யாராவது இருக்காங்க? நிறைய இருக்காங்க. இப்போ சந்திரபாபு எல்லாம் அந்த மாதிரி இறந்தவங்க. அவருடைய அந்தரங்க வாழ்க்கையில் நிறைய சோகம் இருந்தது போக அவருக்கு சினிமாக்கள் சரியாயிடலாம் போச்சு. சினிமாக்கள் சரியாயிடலாம் போடும்போது அவர் போதைக்கு அடிக்கிறார். எவ்வளோ நடிகர்கள், நிறைய நடிகர்கள் போதையில் இறந்தாங்க, நிறைய பேர். இல்லை ஜெய்சங்கர் அப்படி சொல்லுவாங்க. அது ஜெய்சங்கர் வந்து குடிச்சு போகும். ஜெய்சங்கர் கடைசிவரும் நல்லா தான் இருந்தார். அவர் குடிங்கிறத பொறுத்தவரையிலும் அவர் குடிப்பார். ஜெய்சங்கர் ஒரு பேர், அவரை நான் ஒன்றாவே தண்ணியெல்லாம் அடிச்சிருக்கேன், அதெல்லாம் வேறு. நீங்கள் சொல்கிற அளவுக்கு அவர் குடிக்காரு.
அவருக்கு சொந்த வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் இருந்தது. அவங்க அண்ணன் தம்பிக்குள்ளார வந்த சில பிரச்சனைகள், சினிமாவுக்கு அப்பாற்பட்டு வந்த சில பிரச்சனைகள் அவர் கொஞ்சம் இது மன அளவில் அவரை பாதிச்சது. ரொம்ப வருத்தப்பட்டார். அவருக்கு அந்த குடும்பத்துக்குள்ளார இருந்த சொத்து தகராறுகள், அவங்க அவர் கொஞ்சம் வசதியானவர். சினிமாவுக்கு வந்ததில் நாடக பின்னணியெல்லாம் இல்லாமல் சினிமாவுக்கு வந்து ஜெமினி கணேசன் மாதிரி டைரெக்டாக சினிமாவுக்கு வந்த சில பேரில் அவர் ஒருத்தர். அவங்க அப்பா ஒரு மேஜிஸ்ட்ரேட், பெரிய ஆள். சேலத்தில் எங்கள் வீட்டுக்கு ஏற்ற அப்படி தான் இருந்தார். நல்ல வசதியாக நான் கொடுத்தேன், காருகரெல்லாம் வச்சுக்கிட்டு இருந்தோம். சினிமாவுக்கு வந்தவர் ஒன்றும் வாழல. அவருக்கு வந்தது அவங்க அண்ணன் தம்பி உள்ளார வந்த சொத்து தகராறு, அதில் எல்லாம் அந்த விஷயத்தில் தான் அவர் ரிட்டர்ன் அடிச்சது. ஏன்னா அந்த காலத்தில் நம்ம இந்த மகாநதின்னு ஒரு படம் கூட, சாவித்திரி வந்து அப்போ டிப்பிக்கல் அவங்க தான். அப்படியே போச்சு ஃபீல்டு போச்சு. ஃபீல்டு போகிறதுக்கு முன்னாடி ஜெமினியும் அவங்களும் ஒரு பெரிய பேர். ஜெமினிக்கு முதல்ல மார்க்கெட் போயிடுச்சு. ஜெமினிக்கு முதல்ல மார்க்கெட் போனோடனே இந்த மாளுகள் நல்ல மார்க்கெட்டில் நிற்கிது. இந்த அம்மா அப்படியே ஜெமினியை ஓரம் கட்டிட்டு சேர்த்தவே இல்லை கிட்ட. ஜெமினி விட்டுட்டார். சரி, நம்மக்கிட்ட வேணான்னு போகுது, அவள் எங்கே போகுது. ஜெமினி போய் அவங்கள பார்க்கணுன்னா சில நடிகர்கள்ட்ட பர்மிஷன் வாங்கிட்டு போகிற அளவுக்கு அவங்க வந்து வேறு நடிகர்கள்ட்டெல்லாம் போய் இருந்தார். படங்கள் தோல்வி அடைய ஆரம்பிச்சிது. ராப்தம்னு ஒரு படம் எடுத்தாங்க, சிவாஜி எல்லாம் போட்டு. அந்த படம் சரியாக போகல. அந்த படம் எடுக்கும் போதே எல்லாரும் சொன்னாங்க இது ஓடாது. சிவாஜியே சொன்னார், இந்த மேக்கப்பே நம்ம ஊர் மேக்கப் இல்லை. என் முன்னாடியே நாங்கள் ஷூட்டிங் பார்க்குறோம், எங்கள் முன்னாடியே சொல்கிறாரு, என்னம்மா இது மேக்கப்பு, இதெல்லாம் நான் ஆந்திராக்கார மேக்கப்பு, நம்ம ஊரில் இதெல்லாம் வருமா அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்லிட்டு வேண்டாம் விருப்பாக தான் நடித்து கொடுத்தாரு. அருமையான பாட்டுகளை விஸ்வநாதன் போட்டிருந்தார். படம் நிற்கலை, பெரிய ஃப்ளாப்பு. அதில் பெரிய அடி. சொந்தக்காரர்கள்லாம் சேர்ந்து அவரை நிறைய ஏமாத்துறாங்க. ஹபீபுல்லா ரோடு போல் இருக்கிற 15 பங்களாக்கள் அவருக்கு சொந்தம். அந்த ரோட்டில் பாதி சொந்தம் அவங்களுக்கு. அத்தனை சொத்தையும் சொந்தக்காரன் அடிச்சுட்டு படங்கள் விழுந்துருச்சு. கேவலமான படங்கள்லாம் நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மலையாள படங்களில் வந்து செக்ஸ் கோயின் மாதிரி போட்டாங்க. அதுவும் எடுபடல. அதனுடைய விளைவு கடுமையான போதைக்கு அடிமையாகி கோமா ஸ்டேஜில் போய் 1 வருஷம் கோமாவில் இருந்தார். சாவித்திரி ஒரு டிப்பிக்கல் எக்ஸாம்பிள். போதை மகாநடியில் வந்து அந்த கதையை மாற்றி போட்டாங்க. ஜெமினி கணேசன் விட்டு போயிட்டார். அந்த அம்மா ஜெமினிக்கு பண்ண துரோகம் மிக அதிகம். மிக்க நன்றி சார். இவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காகவும் ரெட்ரோலுக்ஸ் நேயர்களுக்காகவும் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு ரெட்ரோலுக்ஸின் சார்பாக மிக்க நன்றி.